ஆட்சியில அவங்க செய்யற குற்றங்களை எடுத்து சொன்னோம் அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுக்கிற பரிசு மரணம் தானா? திருப்பூர்ல மக்கள் பயன்பாடே இல்லாத ஒரு இடத்துல தார் சாலை போட்டிருக்காங்கன்னு சமூக ஆர்வலர் ஒருத்தர் புகார் தெரிவிச்சிருக்காரு. ஆனா அவரை அந்த திமுகவினுடைய பேரூராட்சி தலைவர் பழனிசாமி அப்படிங்கிறவரு கார் ஏத்தி இப்போ கொலை செஞ்சிருக்காரு தகவல் வெளிவந்திருக்கு. இத பத்தி பாஜகவினுடைய மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணிருக்காரு. திமுக காரங்கிற ஒரு பேரும் ஆட்சி அதிகாரமும் பதவி அதிகாரமும் இருந்தா என்ன வேணா பண்ணலான்ற உரிமையை இவங்களுக்கு யார் தான் கொடுத்தது? மக்களுக்கான நல்லது எதையுமே செய்யாம மக்கள் வாழ்வாதாரத்தையே நாசமாக்கிட்டு அதை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்களும் இப்படி மனசாட்சியே இல்லாம கொண்டுட்டு கேட்டா மக்களுக்கு நல்லாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு இன்னும் எவ்வளவு காலம் தான் எங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க? இது மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்போது நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு கேட்டா கைது பண்ணிருக்கோம், நடவடிக்கை எடுக்க போறோம்னு சும்மா கண் தொடப்புக்கு தான் சொல்றாங்களே தவிர எல்லா குற்ற சம்பவங்களும் கன்னித்தீவு கதை மாதிரி ஒரு முடிவே இல்லாம போய்கிட்டே தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி எங்களுக்கு தேவையே இல்லைன்னு மக்கள் எல்லாரும் இப்ப உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. ஒட்டன்சத்திரத்தில் பட்டியலின இளைஞர் பெருமாள் உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டு துளையிடப்பட்டு மிக கொடூரமான முறையில் வேட்டையாடப்பட்ட செய்தி தமிழகத்தின் மனசாட்சியை உலுக்கியுள்ளது. ஆனால் இந்த கொடூரத்திற்கு நீதி கேட்பதை விடுத்து குற்றவாளிகளுக்கு கவசமாக ஆளும் திமுக அரசே மாறியிருப்பதுதான் பெரும் அவலம். அமைச்சர் சக்கரபாணியின் நிழலில் வளரும் குண்டர் படையினரால் இந்த அநீதி அரங்கேறியதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை உண்மையை மூடி மறைக்க துடிப்பது ஏன்? வாய்க்கிழிய சமூக நீதி பேசும் விளம்பர மாடல் ஆட்சியில் பட்டியலின இளைஞனின் பிணத்தின் மீது அதிகார ஆட்டம் போடுகிறது திமுக அரசு. ஒரு காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனர் டூ வீலர்ல பெட்ரோல் போட்டு பின்னாடி திமுக கொடி கட்டின ஒரு கார் வந்து ஹார்ன் காது கேட்காதவர் காது கேட்கல அவரு காசு அந்த திமுக கூட்டர்கள் திமுக கொடி கட்டின அந்த கார்ல இறங்கி வந்து இல்லைங்க சைக்கிள் சொல்ற காது வாய் பேச அப்படி அடிக்கிறாங்க. பலர் அடிக்கிறாங்க. உலகத்துல மனுஷனா போற எவனுக்காவது இப்படி ஒரு தூரம் பண்ணல, எவனுக்காவது திமுக வந்து அதெல்லாம் மனுஷன் தானே. காது கேட்காத வாய் பேச முடியாத சமிஞ்சையில வந்து இல்லைங்க காது ஹார்ன் அடிச்சா என்ன வண்டி வந்து கேட்கறான், காது கேட்காதுங்கன்னு சொல்றேன். பலர் அடிச்சு அவர் தரல தள்ளி விட்டு அந்த மிதிமிதியா. இந்த சம்பவம் நடந்து 8 நாட்கள் ஆகி கூட அந்த திமுக குண்டர்களை காவல்துறை கைது செய்யவில்லை. அந்த மாற்றுத்திறனாளியுடைய உறவினர்கள் தேசிய கொடியோட போய் ஸ்டேஷன்ல போய் தர்ணா பண்றாங்க, அவங்களை அடிச்சு தோத்துறாங்க போறாங்க. இந்த ஆட்சி நீடிக்கலாமா, நீடிக்க விடலாமா சொல்லுங்க. அதே சேலத்துல வேலூர் மாவட்டம் அத்திமரத்துக்கொள்ளை கிராமத்தில் உள்ளே வர சாலை வசதி இல்லாமல் ஆம்புலன்ஸில் இருந்து பாதி வழியிலே இறக்கி விடப்பட்ட குழந்தையின் சடலத்தை நடந்தே 10 கிலோமீட்டர் தூக்கிச் சென்ற பெற்றோர்கள். வளர்ச்சி என்பதெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சு மட்டும்தான் போல கேடுகெட்ட இந்த திமுக ஆட்சி ஒழிய போவது உறுதி. 2 வயசு குழந்தைய வந்து ஒரு திமுக தொண்டர், ஒரு திமுக நிர்வாகி வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணி அந்த குழந்தைய வந்து குப்பை தொட்டியில போட்டிருக்காரு. இந்த ஒரு இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயத்த மறைக்க தான் விஜய் சங்கீதாவோட டிவோர்ஸை அவங்க வந்து பிரேக்கிங் நியூஸ் அத்தனை வாட்டி சன் டிவியில போட்டிருக்காங்க. ஓகேவா? மலை உச்சியில பூத்தைய பிச்சு புவையுங்க கொத்து கொத்தா காய்ச்சைய வெள்ளரி பிஞ்சையுங்க கொல்லையில காஞ்சைய பட்டு சிலைய பார்த்தா பச்சை மரமேவும் பச்சை கிளியெல்லாம் ஆட்டக்காளியும் நான்தா கொட்டுக்காளியும் நான்தா கொட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வா என் கண்ணு குட்டி. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்க அடிக்கடி பூச்சிலாம் இருக்கு நாங்க சொல்லி பார்த்துட்டோம். எங்க அப்பா அம்மா வந்து சொல்லி பார்த்துட்டாங்க. அப்பயும் இந்த பூச்சிலாம் இருக்கு, எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை. கீழே தள்ளி படிக்கட்டுல மட்டும் போத வைக்கிறாங்க. நாங்க அப்படி என்னங்க பாவம் செஞ்சோம்? எங்களோட ஊதியத்தை தானே கேட்கிறோம், சம ஊதியத்தை தானே கேட்கிறோம், எங்களோட உரிமையை தானே கேட்கிறோம். புத்தாண்டுக்கு நம்மளுடைய அமைச்சரும் முதலமைச்சரும் கொடுத்த இது பரிசு எல்லாம் நமக்கு கேக்குறாரா?
லாயர். நான் அப்பவே சொல்றேன், நாங்க லாயருங்க, இவங்களுக்காக வந்திருக்கேன், நாங்க கூட்டு போறோம்னு சொல்றேன். என்னையே சேர்த்து இழுத்து அப்பவே என் இந்த கைய முடிச்சாங்க. அதே கையில திரும்ப 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 வந்து அடிச்சு இங்க வீங்கி இந்த இடமெல்லாம் புராண்டி வச்சு இவங்களை செஸ்ட் அடிச்சு இவங்களை வயிற்றுல முதச்சு இவங்க செஸ்டுக்குள்ள கைய விட்டு நைட்டெல்லாம் வச்சு அடிச்சுட்டு காலையில சோறு போடுறீங்களா? ரசிக்கல, வேதனையா இருக்கு, அழுக வருது. முதல்வர் திறந்து வச்சிருவாருன்னு நம்பி உட்கார்ந்திருந்த குழந்தைங்க தலையில பள்ளிக்கூடத்து மேற்கூரை இடிஞ்சு விழும்போது கண்டுக்காத முதல்வர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விளம்பர விழா நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆயக்குடி அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதி, செங்கோட்டை அரசு பள்ளி, பூகலூர் அரசு பள்ளி, சிறுநாவூர் அரசு பள்ளி, மதுராந்தகம் அரசு பள்ளி, இதெல்லாம் பெஸ்ட் வாங்கின அரசு பள்ளிகளோட லிஸ்ட் இல்ல. மேற்கூரை பெயர்ந்து மாணவர்கள் தலையில விழுந்த அரசு பள்ளிகள், அதுவும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரை பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சரா போட்டதுல இருந்தே திமுக ஆட்சியில பள்ளி கல்வித்துறையோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கலாம். பள்ளிக்கூட கட்டடம் கட்டி முதல்வர் கையால திறந்தா மட்டும் போதும், அது அடுத்த ஒரு வாரத்துல இடிஞ்சு விழுந்தா நமக்கென்ன? காலை உணவு திட்டத்துல சோறு போட்டதுக்கு பஞ்சாப் முதல்வரை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தினா போதும், பள்ளியில சேமியாவில பள்ளி விழுந்து கிடந்தா நமக்கென்ன? அவரே சொன்னாரு, உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் சைனே வந்து நீட்ட ஒழிக்கிறது தான். என்ன புடுங்கினாரு 5 வருஷமா? ஒன்னும் புடுங்கல. உங்க வீட்டுக்கு தான் புடுங்கி வச்சுக்கிட்டீங்க எல்லாத்தையும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செம்மனூர் ஹாஸ்பிட்டல் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்தா ஹாஸ்பிட்டல் அப்படி உட்காந்து இவங்களுக்குள்ள சரக்கு ஒரு பயனுள்ள ஆஸ்பத்திரியில். நம்முடைய முதலமைச்சர் யாரு? துணை முதலமைச்சர் பேர் என்ன? நல்லா படிங்க, நல்லா படிக்கிறீங்களா? திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளி சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் மோகித் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். திராவிட மாடல் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க சில பேர். இதுதான்டா திராவிட மாடல், இப்ப போய் புரிஞ்சுக்கங்க. தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கும் தென்காசி மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் அன்பான வேண்டுகோள். ஐயா, எங்க ஊருக்கு 5 கோடி ரூபாய்க்கு ரோடு ஒதுக்குனாங்க ஐயா. எம்எல்ஏ வந்து படிக்கல் நாட்டினாரு, அடிக்கல் போனாரு. அதுக்கு பிறகு ரோட பாருங்க, ரோடு பாதி வேலையே முடியல. நாங்க என்னையா பாம் பண்ணாங்க பாருங்க. ரோடு போட்டு 1 மாசம் கூட அவள. இங்க பாருங்க, பள்ளம் கிடைக்கா, பள்ளம். இந்த பள்ளத்தை பாருங்க, இங்க பாருங்கயா. இது என்னையா? இது என்னதியா? ரொம்ப வருத்தமா இருக்கியா? எங்க பணம் பூரா ஒம்பா போறியா, மக்கள் பணம் பூரா. நாங்க என்னையா பாவம் பண்ணோம்? நான் கிட்டத்தட்ட விஷயம் ஏற்படாடி மனு கொடுத்துட்டேன். இதற்கு நடவடிக்கை எடுக்கலையா? மாவட்ட வந்து அண்ணாச்சி, ஐயா கலெக்டரையா, எங்க ஊருக்கு வந்து ஆய்வு நடத்துங்கய்யா. ஆய்வு நடத்தி எங்களுக்கு இந்த ரோடு சரியான போடுறாங்க ஐயா. பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, ஒரு சப்போஸ் சைக்கிள் வேன் உள்ள வந்துங்கய்யா. பாலம் திறந்துங்கய்யா, உங்க கையெழுத்து முடியலையா? எங்க ரோட்டை போட்டுங்கய்யா, எங்க ரோட்டை போட்டுங்கய்யா. என்னால முடியலையா, என்னால முடியல, ரொம்ப சங்கடமா இருக்கியா. கொஞ்சம் காப்பாத்துங்க எங்க ரோட்டை. பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரைனேஜ் ஸ்மெல் தாங்கல. இங்க ஒரு நாள் சாப்பாடு செஞ்சுனே இருந்தாங்க, அப்படியே இடிஞ்சு தாளத்துல விழுந்துருச்சு. மேல விழுந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எப்படி சார் நாங்க படுக்க முடியுமா? பாருங்க, இவ்வளவு தண்ணி இருந்ததுன்னா இதை நாங்க எங்க குழந்தைங்களை வச்சு படுக்க முடியும், உட்கார முடியும், நடக்க முடியும். இந்த தண்ணியில நாங்க என்ன சார் பண்ண முடியும்? யாராவது இருப்பாங்களா? ஃபர்ஸ்ட் சார் சீலிங் போட்டுட்டாங்களா? நிக்க கூட பயமா இருக்கு சார். இந்த ரூம்ல வந்து எனக்கு எப்ப இதனால விழுனே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா நிறைய பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். எல்லாருமே வராங்க, பாக்குறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, பேச சொல்றாங்க. இதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு குழந்தை பசங்க கண்ணா வச்சு கட்டிட்டு வந்தாங்க. அப்பதான் ஒழிக்க போது கணக்கு ஃபுல்லா ஒடிச்சு வந்து பையனுக்கு பின்னாடி அடிபட்டு நல்லவேளை எதுவும் ஆகல. மிஞ்சி போனா இந்த பில்டிங்லாம் எடுத்து கட்டினதே ஒரு 10 வருஷம் ஆகும். இன்னும் 5 வருஷம் கழிச்சு உடனே அடிஞ்சிருமா கூட எனக்கு தெரியல. பெருசா பாங்க சரி, உங்களுக்கு இது ஒன்றும் இல்லை. சாப்பாட்டுக்கு சாப்பாடு இல்லாமல் கூட நாங்கள் தங்கத்தை தூங்கத்துக்கு நல்ல வீடு இருந்தாலே போதும். இந்த மலைக்கு எப்படி வருது? இன்னும் நிறைய மழை வரல, அப்ப என்ன ஆகும்? அதுதான் பயமா இருக்கு. கதவெல்லாம் பேத்துன்னு வருது பாருங்க. புரியுது. எந்த மூலைக்கு தம்பி? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், கீழடி, மாடப்புறம், ஏனாட்டி உள்ளிட்ட பகுதியில் கடந்த வாரம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு 40 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இதில் பெறப்பட்ட மனுக்கள் திருப்புவனத்தில் வைகை ஆற்றில் மிதந்தது மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. 2024 திராவிட மாடல் ஆட்சி தான்.
யாரெல்லாம் டிஎம்கே ஓட்டு போடுறீங்களோ அவங்கள சொல்றேன். யாரெல்லாம் இந்த விரல டிஎம்கே பக்கம் போகும்போது இங்க இருந்து அப்படியே யோசிச்சுக்கணும். 4000 கொலை, 10,000 ரேப்பு, 80 வயசு கிளவி, 3 வயசு குழந்தை, குடும்பம் போச்சு, வாழ்க்கை போச்சு, ஊழல், ஐயோ அப்படி போயிட்டு அப்படி மீறி அழுத்துறா அப்படின்னா இவ்வளவு குடும்பமோட பாவம் சும்மா விடுமா? நம்மள சும்மா விடுமா? இது நான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா போலிங் நான் இப்ப வந்து மத்த கட்சிகளை இவங்கள ஓட்டு போட அவங்க போடுறா சொல்லவே இல்லை. டிஎம்கே ஓட்டு போறவங்க நான் சொல்றேன். ஓட்டு போட கண்டிப்பா ஞாபகம் வந்தானே ஆகலாம். இவர் சிஎம் இருந்துகிட்டு இதுக்கு மேல இப்படி ப்ராமிஸ் கொடுத்தா அப்ப இது 4.5 வருஷம் அது இல்லைன்னு தானே அர்த்தம். இல்ல நீங்க சொன்னா என்ன சொல்லிருக்கணும், 4.5 வருஷம் நான் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன், கம்ஃபர்டா இருக்கீங்கல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை, பாதுகாப்பா இருக்கீங்களா, போதை கலாச்சாரத்துல பாதிக்கப்படல, எல்லாமே தொழில் முனைவரா வந்துட்டீங்களா, யாரும் வந்து சம்பளம் கேட்டு போராடல இல்ல, யாரும் சாக்கடையில இறங்கல, யாரும் மெரினா பீச்ல இல்ல, யாரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி இல்ல, எந்த சிக்கலும் இல்ல, எந்த ஆசிரியரும் போராடல, உங்க கையில நாங்க உடைக்கல, கஞ்சா அந்த பழக்கம் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே கஞ்சா விளையில, எல்லாருமே சேஃபா தானே இருக்கீங்கன்னு சொல்லணும். இந்த ஆட்சியில அண்ணா யூனிவர்சிட்டியில போனாலும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாம இருக்கா, எந்த சிக்கலும் இல்லாம இருக்கா, கேமராலாம் வேலை செய்யல, யாரும் மேலே கை வைக்கல, எந்த பெண்ணு எங்க போனாலும் வந்து ஏன் தனியா போனோம்னு கேட்க மாட்டோம். அந்த உரிய பாதுகாப்பு இருக்கு. இந்த ட்ரெயின்ல ஏறி பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்வது, அதுக்கப்புறம் கருகலைக்கக்கூடிய வேலை செய்வது, கிளாம்பாக்கத்தில் ஒரு பெண்ணை ஆட்டோல வச்சு கடத்துறது, பஸ்ஸுக்கு போராடுறது, ரயிலுக்கு போராடுறது, விலைவாசி உயர்ந்துச்சுன்னு போராடுறது, வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார வரி, பால் வரி, எல்லா கட்டணத்தையும் உயர்த்தி வச்சிருக்கிறோம். சாமானிய வீட்டு பிள்ளைகள் வந்து ஒரு வீடு வாங்க முடியாது, கல்வி படிக்க முடியாது. நாங்க நீட்டின் பொய்யான வாக்குறுதி கொடுத்து உங்களை ஏமாத்தி உங்களை தற்கொலை அளவுக்கு நாங்க தூண்டலையா? நீங்க வந்து பணம் இல்லாமல் வந்து பெற்றோர்கள் வந்து சிக்கலுக்கு உள்ளாகலையா? பிள்ளைகள் +2 படிச்சுட்டு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்றதுக்காக 1 வருஷம் 2 வருஷம் வேஸ்ட் பண்ணாம இருக்கீங்களா? அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இல்லாம போயிருக்கல. காவல்துறையே வந்து எங்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கு, எங்களை கஞ்சா போட்டு யாரும் அடிக்கல, ஒரு உயர் காவல் அதிகாரி எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கு, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்லல. எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொன்ன ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து பள்ளிவாசலுக்கு வெளியில காலையில் தொழுந்துட்டு வரும்போது வச்சு வெட்டல, கனிம வளத்தை திருடுறாங்கன்னு சொன்ன உடனே அவரை வந்து லாரி ஏற்றி கொள்ளல, அந்த மாதிரி சிக்கல்லாம் இல்லாம நல்லா போயிட்டு இருக்குல்ல. எங்க ஆட்சியில வந்து கஞ்சா தொல்லை இல்லாம போயிட்டு இருக்கு. 2 முறை கள்ளசாரை மாதிரி நடக்கவே இல்லை. ஏர் ஷோ ஒன்று நடத்தணும், இந்த ஏர் ஷோட்ல வந்து யாருமே வந்து சாகல இல்லை, உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கோம்ல, யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை. இங்க கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் திருடல, எங்க அமைச்சர் பெருமக்கள்லாம் பணத்தை கொண்டு போய் பணத்தோட ஒழிச்சு வைக்கல, வரி ஏமாற்றம் செய்யவே, எல்லாமே நல்லா அடிச்சு கொடுக்குறாங்க. பெண்களை பார்த்து அம்மாக்கு 1000 பொண்ணுக்கு 1000 வாங்கிக்க, பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க, ரகசியமா போன்னு சொல்லவே இல்லை. மூத்த அமைச்சர் வந்து சைவம் வைணவத்தை கொண்டு போய் பாலியல் தொழிலோட ஒப்பிட்டு பேசல. எங்க அமைச்சர் வந்து அதனால சேர்த்துல அடி வாங்காம இல்ல, நாங்க உரிய முறையில பாதுகாப்பா இருக்கோம்ல, அந்த நாயத்துக்கு வெளியில போறேன்னு சொல்ல, கோமுத்திரான்னு சொல்ல, நாய்கறின்னு சொல்லல, நாங்க உரிய பாதுகாப்பு கொடுக்குறோம். எங்களுடைய மாநாட்டுக்கு வந்து வந்தீங்கன்னாக்கா எல்லாரும் உரிய பாதுகாப்பு கிடைக்குது. சோத்துக்காக கையேந்தி எனக்கு மயக்க வந்து யாரும் பிச்சைக்கிற அளவுக்கு கேட்கற அளவுக்கு உங்களை நாங்க விடவே இல்லை. மகளிர் மாநாட்டிலே அந்த மாதிரி உங்களை கெஞ்ச விடல இல்லை. எங்க மாநாட்டில் உங்களுக்கு ஆடல் பாடலாம் போட்டிருக்கோம்ல, நல்லா சொகுசா இருக்கிறீங்களா, பாக்குறீங்களா, அந்த மாதிரி சிக்கல் இல்லாம போயிட்டு இருக்குல்ல. மாநாடு நடக்கும்போது நீங்க ஏறி வெளியில போல, எங்க மாநாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா கருத்தா இருக்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லா பாத்துக்கிறோம்ல. எங்களுக்கு வந்து நாங்க உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிலாம் அப்படியே நிறைவேற்றினோம். 100% எந்த குறையுமே வைக்கல. நகையெல்லாம் அடமானம் வச்சுங்க, அந்த அடமானம் வச்ச நகையை வந்து உங்களுக்கு மீட்டு கொடுத்துட்டோம்ல. எந்த சிக்கலுமே இல்லாம உங்களுக்கு வந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? யாருக்கும் எந்த குறையுமே இல்லையான்னு சொல்லி முதல்வர் சொல்றாரா?